நடிகர் அஜித் குமாரோட தாயாரோட உடலுக்கு நேரடியாவே அஞ்சலி செலுத்த முதல்வர் விஜய் வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவங்க கூட ஒரே கார்ல வந்திருந்தாங்க நடிகை த்ரிஷா. இன்னைக்கு தளத்துல சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு இந்த விஷயம் தான். ஏன்னா ஏஜிஎஸ் வரவேற்பு விழாவுக்கு 2 பேரும் ஒரே கலர் ஒரு ட்ரெஸ் கோட்ல ஒரே கார்ல வந்தது விஷயம் ஒரு பெரிய இஷ்யூவா பேசப்பட்டுச்சு. நிறைய நடிகர்களே இந்த விஷயத்துக்கு கருத்து தெரிவிச்சு பேசியிருந்தாங்க. டிவோர்ஸ் போயிட்டு இருக்க இந்த நிலைமையில த்ரிஷா கூட வர்றது ரொம்பவும் அவசியமா அப்படிங்கிற மாதிரி சமுத்திரகனி ரொம்பவும் காட்டமா பேசியிருந்தாரு. அந்த வகையில இன்னைக்கு முதல்வர் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்த த்ரிஷா முதல்வர் கூட தான் வரணுமா, அவங்க தனியா கூட வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதுக்கு நடிகர் சமுத்திரகனி ரொம்பவும் கோவமான ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பேச போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் விஜய் இன்னைக்கு முதல்வர் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நான் அவருக்கு பாராட்ட தெரிவிக்கிறேன். ஏன்னா 2 வருஷத்தில் ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்னைக்கு இந்த அளவுக்கு தமிழகத்தில் 70 ஆண்டு கால அரசியலையே மாற்றி எழுதக்கூடிய இடத்துல போய் உட்கார்றது அப்படிங்கிறது சர்வசாதாரணம் கிடையாது. ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை, மரியாதை, பாசம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமாக வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இளைஞர்கள், குழந்தைகளை தன் பக்கம் அவரு இழுத்தது தான். இப்படி பல்வேறு விஷயங்களை விஜய்க்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா முழுக்க முழுக்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கண்டிப்பா அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனா ஒரு விஷயத்த அவர் செய்ய மறந்துட்டாரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறையினர், அது மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர்கள், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இருக்க வேண்டியது அவர்தான். அவரு எப்பவுமே தவறான ஒரு உதாரணமாகவும் ஒரு முன் இதாகவும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆட்கள்ல நானும் ஒண்ணு. ஏன்னா அவரு எது செஞ்சாலும் பாராட்டியும், அவர் தவறு செஞ்சாலும் பாராட்டியும் பேசுற நபர் நான் கிடையாது. அவர் செய்யறத நான் மிகுந்த மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாம தவறை சுட்டி காட்டுறது ஒரு குடிமகனோட மிகப்பெரிய கடமை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தன்னுடைய மனைவி மக்களை இன்னைக்கு இப்படி விட்டுட்டு அவருடைய ரசிகர்களுக்கோ இல்ல இன்னைக்கு இருக்கிற இளம் முறையினருக்கு ஒரு தவறான எடுத்துக்காட்டா கண்டிப்பா நடிகர் விஜய் மற்றும் முதல்வரான விஜய் போயிட மாட்டாரு அப்படின்ட்டு நான் 100% நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறத யாருமே சொல்லி தெரிய வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு சின்ன குழந்தைங்க கூட அவரை பார்த்து அவ்வளோ அட்மையர், அவ்வளோ இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அதுக்கு காரணம் அவருடைய செயல் வேகம், செயல் துடிப்பு, திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். ஆனா பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில இடையூறா இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த டிவோர்ஸ் கேஸ். அது மட்டும் இல்லாம இது அவர் நினைச்சா எப்ப வேணாலும் முடிச்சிடலாம், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம், இல்ல ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா மனைவி அப்படிங்கிறவ வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒளி. அவளை தவற விடுறது அப்படிங்கிறது அது நமக்கு நாமளே செஞ்சுக்கிற ஒரு பெரிய கெடுதல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சமுத்திரகனி இந்த விஷயத்தை பத்தி ரொம்பவும் தெளிவான ஒரு பதிவை கொடுத்திருக்காரு. அவரும் நடிகர் அஜித்தோட தாயார் மறைவுக்கு த்ரிஷா ஒரே கார்ல முதல்வர் கூட வந்த சர்ச்சைக்குரிய விஷயத்துக்காக தான் இந்த எதிர்வினையா இந்த பதிவை கொடுத்திருக்காங்க.